தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாட்டில் என்னங்க நடக்குது? ஒரு பக்கம் என்னன்னா போதைப் பொருளால் மக்கள் அழிகிறாங்க. குடிச்சிட்டு இளம் சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா அழிகிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, போதைப் பொருளால் நிறைய பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் ஏன் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய அரங்கேறி இருக்கு. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பகுதியில் ஆந்திராவை சேர்ந்த 3 வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் ஓட்டுநர், இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா 2 இளம் பெண்கள், அதாவது அம்மாவும் மகளும் வந்திருக்காங்க. காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அதில் இடையில வழிமறிச்ச காவலர்கள் இந்த இளம்பெண்ணை கூட்டிகிட்டு போய் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு. இது பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கே பார்த்தீங்கன்னா ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் தான். நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை செய்கிறது, பெண்களுக்கு எதிரான சில அத்துமீறலை மீறது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செயல். அது மட்டும் இல்லாமல் இந்த இளம்பெண்ணை பார்த்தீங்கன்னா 2 காவலர்கள், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே பார்த்தீங்கன்னா இரவு பார்த்தீங்கன்னா அத்துமீறல் சேர்ந்து அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை கூட்டி போய் சேர்த்துருக்காங்க. இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காவலர் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் இங்கே நம்ம பேசக்கூடிய விஷயமே என்னன்னா, இது மாதிரியான செயல் எங்கிருந்து ஆரம்பிக்குது? பெண்களுக்கு எதிரான செயல்கள், இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அத்துமீறல் ஏன் நடக்குது? பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? தமிழகத்தில் இருக்க பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, தமிழகத்தை நோக்கி வர பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படின்னா இந்த அரசாங்கம், இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழத்தான் செய்யும். இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. கண்டனத்தை தெரிவிச்சா போதுமா? ஒவ்வொரு முறையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கும் பொழுது, அது எந்த வீட்டு பெண்ணா கூட இருக்கட்டுங்க, தமிழக சார்ந்த பெண்ணா இருந்தா என்ன, ஆந்திராவை சேர்ந்ததா என்ன, கர்நாடகா, கேரளா, யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஒரு பெண்ணுக்கு எதிரான இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது அவர்கள் மீது நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? அதனாலதான் நடவடிக்கைகள் கடுமையானதா இருந்தா மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும்.